அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பார்ந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் தமிழருடைய அரசியல் தொடர்பாக பார்ப்போம். குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில் பிரித்தானியாவில் உங்களுக்கு தெரியும், கடந்த சில மாதங்களாக நாங்கள் உரையாடி கொண்டு வந்திருக்கின்றோம். தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு தொடர்பாக யாப்பு ஒன்று தயாரிப்பதாகவும் அதற்கு பின்னால் தமிழ்ஸ் ஃபார் கன்சர்வேட்டிவ் அமைப்பு இருக்கின்றது, அவர்களுக்கு நிதி கொடுக்கப்பட்டது. அதனுடைய தலைவராக இருக்கின்றவர் கஜன், அவர் வேறு இனத்தைச் சேர்ந்தவர் என்ற விடயங்களை நாங்கள் இங்கே கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக பார்த்திருக்கின்றோம். இந்த விடயம் தொடர்பாக மேலதிக தகவல் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் கூறுவோம், உண்மையான விடயங்களை, உண்மையான நிலைமையை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு எடுத்து கூறுவது எங்களுடைய பொறுப்பு. தவறு இருந்தால் அதை தவறு என்று தெரிந்து மாற்றுவது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. கூறுங்கள், இந்த தமிழர்களுடைய அரசியல் யாப்பு தொடர்பாக, நடந்த கூட்டம் தொடர்பாக, நிதி ஒதுக்கப்பட்டது தொடர்பாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். மில்லியன் பவுண்ட்ஸுக்கு மேல் ஒதுக்கப்பட்ட என்ற விடயங்கள் எல்லாம் கூறியிருந்தீர்கள். என்ன நிலை என்று கூறுங்கள். உண்மைதான். நாங்கள் என்னென்று சொன்னால், இது தொடர்ச்சியாக இதை ஏன் நாங்கள் கதைக்க வேண்டி வந்தது என்று சொன்னால், ஊடகம் என்றது நாங்கள் என்னென்ன இருக்கின்றதோ அதை இயலுமானவரை அதை அறிந்து வெளியில் கொண்டு வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் சம்பந்தப்பட்டவர்கள் அதற்குரிய பதிலை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அப்ப இந்த தீர்வு திட்டம் தொடர்பாக, அதாவது இலங்கையின் புதிய யாப்பு தொடர்பாக பிரித்தானியா இணைந்து செயற்படுகிறது, சுவிட்சர்லாந்து இணைந்து செயற்படுகிறது என்றெல்லாம் பேச்சுக்கள் வந்திருந்தன. அப்போதுதான் இங்கு இருக்கின்ற பிரித்தானியாவின் அரசியலில் இருக்கின்ற தமிழ்ஸ் ஃபார் லேபர் கட்சியாக இருக்கலாம் அல்லது கன்சர்வேட்டிவ் கட்சியாக இருக்கலாம், இவர்களின் தமிழ் மக்கள் தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்பாகவும் பேசப்பட்டிருந்தது. அப்ப என்னென்றால், முதலில் 1 லட்சம் பவுண்ட்ஸ் கொடுத்ததாகவும் இந்த ஜாப்பு எழுதுவதில் அவர்களுக்கு பங்கிருப்பதாகவும் எல்லாம் கதைகள் கட்டப்பட்டிருந்தன. அப்படித்தான் நாங்கள் இங்கு பேசியிருந்தோம். அதற்கு முதல் நாங்கள் அது தொடர்பாக பல விடயங்கள் பலரிடம் அறிய முற்பட்டிருந்தோம். அப்போது சுமந்திரன் அவர்கள் பிரித்தானியாவுக்கு வந்த போது அவர் திருமண நிகழ்வுக்கு வந்ததாக கூறினாலும் ஜாப்புக்கு எழுதுவதில் அவருக்கும் பங்கிருக்கலாம் என்றெல்லாம் கூறப்பட்டது. இதன் பிறகு இந்த தமிழ், அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கான தமிழர்கள் அமைப்பின் தலைவர் தொடர்பாகவும் கஜன் அவர் இந்தியாவை சேர்ந்தவர் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதை நாங்கள் வேரிஃபை பண்ண வேண்டும் என்று அந்த வெப்சைட்டுக்கோ அதுகளுக்கு போய் பார்த்தால் அதில் எந்த விதமான பெயர்களும் அப்டேட் பண்ணப்படவில்லை. அதையும் நாங்கள் அந்த போன நிகழ்ச்சியில் நான் கூறியிருந்தேன். இப்ப என்னால் இதுக்கு மேல் எதுவும் எடுக்க முடியாது இருக்கின்றது. இரண்டாலும் வாய் வழியாக கேட்டு வேறு வேறு ஆக்களை கேட்பதை விட வேறு பலருடன் கதைத்து நான் சொன்னவர்கள் தான், ஆனால் உறுதிப்படுத்த வேண்டும். அதன் பிற்பாடு கஜன் அந்த நிகழ்ச்சியை பார்த்த பிற்பாடு கஜன் தொடர்புக்கு வந்தவர் கதைத்திருந்தார். அவர் கூறியிருந்தார், அதாவது தான் அவ்வாறு இந்தியர் இல்லை, தான் இலங்கை தான். ஆனால் இது என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த அமைப்புகள் ஒன்றுக்கொன்று சேரடிப்பதும் இழுத்து விழுத்துவதுமான முயற்சியில் ஒரு அங்கமாகத்தான் இதை பார்க்கலாம். வேண்டுமென்றே அவருக்கு சேரடிக்க வேண்டும் அல்லது வேண்டுமென்றே அவரை மல்லினப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் இதை பார்க்கலாம். அப்ப அதில் ஒரு தெளிவு, அது மக்களுக்கு ஒரு தெளிவாக இருக்கட்டும். என்னென்று சொன்னால், உண்மையில் இந்தியர்கள், இப்ப உதாரணமாக நீங்கள் பார்க்க போனால் ஜெகத் கஸ்பார் அவர்கள் இங்கு வந்தவர். என்னென்று சொன்னால், இந்த தமிழ்நாட்டு வர்த்தக சங்கத்தையும் புலம்பெயர் வர்த்தக சங்கத்தையும் இணைப்பதென்று. அதுல ஒரு பிரச்சனை என்னென்று சொன்னால், அவங்க கடல் போல, நாங்கள் சனத்தொகை பார்த்தீங்கன்னா 7 கோடி, நாங்கள் ஒரு சிறிய இனம், அதுக்கு கரைந்து போவோம். அதுதான் அந்த பிரச்சனை. அப்ப அதை நாங்கள் ஈழத்தமிழ் என்பதை ஈழத்தமிழர்களாகவே நின்று, இந்தியாவுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அது ஒரு பக்கத்து நாடு, அவ்வளவுதான். நாங்களும் ஒரே ஆக்கள் இல்லை, வெவ்வேறு இனம்.
தமிழினம்தான் வெவ்வேறு இனம், வெவ்வேறு பிரதேசத்தின் இறமை உள்ள ஒரு பிரதேசத்தை அந்த ஒரு பிரதேசத்தின் இறைமைக்குரிய மக்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப கூறுவது. என்றால் இதுக்கு கரைந்து போனோம் என்று சொன்னால் பிறகு எங்களுக்கு மீட்சி இல்லாமல் போகும். எனவேதான் அவர் தொடர்பாக தமிழ் தெலுங்கை சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் கூறினார்கள். உண்மையில் அவற்ற பேர் கஜன் ராஜ் என்று. இப்ப அவர் கூறினார் என்று சொன்னால் உண்மையில் ஜாப்பு எழுதப்படுவது தாங்கள் ஒரு ஜாப்பை எழுதி கொண்டிருப்பதாகவும் பல துறைசார் நிபுணர்களை அதற்குள் உள்வாங்கி ஆனால் அதன் பலர்ந்த ஃபீட்பேக் எடுத்து தாங்கள் எழுதி கொண்டிருப்பதாகவும் இன்னும் சில மாதங்களில் அது வெளியிடப்படும் என்று சொல்லியும் ஏனென்று சொன்னால் இது தொடர்பாக கிட்டத்தட்ட கிழக்கில 42 கூட்டங்களை சிவில் அமைப்புகளுடன் இணைந்து நடத்தி இருப்பதாகவும் புலம்பெயர் தேசத்திலும் எல்லா அமைப்புகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்ட அவர்களின் கருத்துக்களும் கேட்கப்பட்டதாகவும். ஏனென்றால் அவர் ஒன்றை கூறினார், 2022 ஆண்டு இலங்கை அரசு பொருளாதாரத்தால் வீழ்ந்து போது என்ன செய்வதறியாது நின்ற போது பிரித்தானியா இந்த அதிகாரிகள் தங்களிடம் கேட்டதுண்டு, இது உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், நீங்கள் ஒரு உதவியை பாகையின் பண்ணி கேட்கலாம், நீங்கள் முதலீடுகளை கொண்டு போறதுக்குரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் ஒரு அரசியலை போடுங்க, இதை செய்யுங்கள் இதை. ஆனால் அப்படி அவர்கள் கேட்ட போது மேற்குலக அவர்களிடம் ஒன்றுமில்லை, தங்களிடமும் ஒன்றுமில்லை. அதுதான் அதுக்கு முதல் தங்களிடம் ஏதாவது ஒன்று வேணும். ஒரு தங்களிடம் அதாவது இலங்கை அரசு ஒன்றை முன்வைக்க முன்னர் அவர்கள் வைத்த பிற்பாடு ஒன்றை தாங்கள் தயாரிப்பதை விட்டு அவர்களுக்கு முன்பு தாங்கள் தயாரிக்க வேண்டும். அப்ப இது எங்க பிரச்சனை வந்தது? நான் நினைக்கிறேன் இன்னொரு அமைப்பும் இந்த தாங்கள் இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் பலருக்கு உரிய பிரச்சனை என்னென்றால் யார் அடுத்த தேசிய தலைவர் என்றதுதான். அதே போல அப்படியான ஒரு கூட்டத்தால வந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லலாம் உண்மை. ஆனால் நான் கஜனுக்கு கூறிய ஒன்றுதான், நீங்கள் செய்வதை வெளியில் சொல்ல வேறு. இப்ப ஊடகம் எல்லாம் இருக்குது, நீங்கள் கதைக்கலாம். அதுதான் நான் கேட்க என்னென்றால், ஏன் இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை வெளிப்படையாக கூறும் பொழுது எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் இல்ல? ஏன் இந்த தயக்கத்துக்கு என்ன காரணம்? உண்மைதான். அவர் 2 விடயங்களை சொன்னார். ஒன்று, தாங்கள் இலங்கையின் பொருளாதாரத்தை முடக்குவதற்கான வேலைகளை திரைமறைவில் உளவோத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை சிலவற்றை சொல்ல முடியாது. 2014 ஆண்டு GSP+ வரிச்சலுகையை ஸ்ரீலங்காவுக்கு நிப்பாட்ட வேண்டும் என்பதற்காக 10 வாரங்கள் தாங்கள் அங்கு தங்கி இருந்து அந்த வேலையை செய்ததாகவும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கதைத்து அதை ஒரு வழிக்கு கொண்டு வந்த நிலையில் தாங்கள் அதை வெளியில் சொன்னது, அதை இன்னொரு அமைப்பு உரிமை கோர வெளிக்கிட்டு அதை வெளியில் பப்ளிக்கா கொண்டு வந்து இலங்கையின் அதிகாரிகள் உடனடியாகவே ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அனுப்பப்பட்டு ஐரோப்பிய ஒன்றியத்துல பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களை பார்த்தாலே கதைக்கிறதுக்கு கூட பயப்பட்டார்களாம் என்ற இன்னொரு அமைப்பு என்று நீங்கள் கூறும்பொழுது இன்னொரு தமிழ் அமைப்பு என்று சொல்லுவீர்கள். தமிழ் அமைப்பு. அப்ப அடுத்தது அவர் சொல்ல கூறிய என்னென்றால், மேற்குலகத்தை பொறுத்தவரை இப்ப சில விட இப்ப GSP+ வரிச்சலுகையை அவங்க என்ன செய்தாங்கன்னா, GSP+ வரிச்சலுகையை அவங்க கொண்டு வந்த போது தாங்கள் கொடுத்த அழுத்தம் காரணமாக அவங்க 8000 ப்ராடக்டுக்கு போட்டதை 800 ப்ராடக்டுக்காக குறைத்தார்கள் என்று. அதே நேரம் ஒரு மானிட்டரிங் மெக்கானிசமும் இருக்கு என்று சொன்னார்கள். அதாவது GSP+ இலங்கைக்கு கொடுத்த பிற்பாடு ஒரு மானிட்டரிங். இப்ப மானிட்டரிங் போட்டால் இன்வெஸ்டர்ஸ் வராங்க. ஏன்னா ஃப்ரீயா இருந்தா தான் இன்வெஸ்டர். மானிட்டரிங்ல இருக்கிற ஒரு GSP+ இன்வெஸ்டர்ஸ் என்ன யோசிப்பாங்க என்றால் எந்த நேரமும் நிப்பாட்டலாம். அப்ப அங்க போய் இன்வெஸ்ட் பண்றதால எந்த பிரயோசனமும் இல்லை. அப்ப அது ஒரு மறைமுகமான அழுத்தம் இலங்கைக்கு மேல போட்டா கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அழுத்தம் போட்ட மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதாவது கண்காணித்தால் முதலீடு செய்வதற்கு முன் வர மாட்டார்கள். இலங்கைக்கு தற்காலிகமாக மூச்சு விட ஆக்சிஜன் கிடைக்கும்.
நீண்ட நாளைக்கு பிரச்சனை தீரா. ஏன்னா முதலீட்டாளர்கள் வரணும், அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண எப்படியும் எத்தனையோ வருஷங்கள் செல்லும். போட்டு முதலீடுகளை போட்டு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி. 1983 அந்த ஆயுத போராட்டம் வேகம் கொண்டதுலதான் ஜேஆர் திறந்த பொருளாதார கொள்கையே சிதறி போனோம். இப்ப இலங்கைன்ற ஜிடிபி வந்து $100 பில்லியன் எட்ட போதுன்னு சொல்றாரு. இன்னும் 2 கிட்டத்தட்ட 80 பில்லியனா இருக்கிறது. ஆனால் ஒரு பொருளாதார நிபுணர் கணிச்சார் என்னன்னு சொன்னால், இந்த ஆயுத போராட்டம் இல்லாட்டி இன்றைக்கு ஸ்ரீலங்காண்ட ஜிடிபி வந்து $500 பில்லியன், $500 ட்ரில்லியனா இருந்திருக்கும் என்று கூறுகிறார். அப்படித்தான் இந்தியா கூட திறந்த பொருளாதார கொள்கைக்கு பிறகுதான் போனோம். அவர் கூறுகிறார் என்றால், எல்லா விதத்திலும் தாங்கள் இந்த பொருளாதாரத்தை முடக்குவதற்குரிய. ஆனால் எங்கட பிரச்சனை என்னவென்று சொன்னால், எங்கட பக்கத்துல இப்ப மாக்காணி வந்து பேசியிருந்தார் எல்லா டாவோஸ்ல, இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் போரத்துல. அவர் ஒரு பொருளியல் நிபுணர். இப்ப பலர் ரிஷி சுனாக்கை நீங்கள் பாருங்க, பொருளியல் நிபுணர். எங்கட அரசியல்வாதிகளை பாருங்க, சட்டம் படிக்கிறது. அப்ப சட்டம் படிச்ச அது அரசியலும் செய்ததும் இல்லை. அப்ப அவர்களை கொண்டு வந்து இப்ப இந்த வேர்ல்ட் சிஸ்டம் வந்து வேர்ல்டு இது வந்து கூடுதலான பொருளாதாரம் சார்ந்துதான் பயணித்து கொண்டிருக்கிறது. சரி, நீங்கள் சட்டம் படித்தவர்கள் 1-2 பேர் இருக்கலாம். ஒரு 4-5 பொருளாதார நிபுணர்களையாவது நீங்கள் வச்சிருக்காப்பான்னு தெரியும். உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. அதுதான் பிரச்சனை. இப்ப அனுரகுமார திசாநாயக்கா வரைக்கும் உலகு சரம் போகுது என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்னென்று சொன்னால், சட்டம் படித்தவர்களால் நிரம்பி அசிங்கப்பட்டு போயிருக்கிற அரசியல். அதுதான் ஒரு வரியில நான் சொல்ல முடியும். அப்ப இவர் கூறியது என்றால், இப்ப IMF நிதியை கொடுத்த போது கூட தாங்கள் சஸ்டைனபிலிட்டி ஸ்டடீஸ் அதுகள் செய்யணும், என்விரான்மென்ட் சரியில்லை அப்படி என்று சொல்லி கிட்டத்தட்ட 6-7 கிழமைகளுக்கு அதை இழுக்கக்கூடியதாக கூடியிருந்தார். இப்படி ஏதோ எல்லா வகையிலும் இலங்கைக்கு இரண்டு அவர் ஒன்று கூறுகிறார். பிரித்தானிய அரசு நாங்கள் போன்றதெல்லாம் கூறு, நீங்கள் பாகையின் பண்ணணும். முதல் நீங்கள் அதாவது பேரம் பேசுவோம். இப்ப இவங்களை பாருங்க, எல்லா இடத்திலும் பேரம் பேசுறதுதான் இவங்களோட அரசியலாக இருக்கிறது. எங்களிடம் என்னென்றால், இப்ப இலங்கை அரசுக்கு பொருளாதார வீழ்ச்சினா உடனே ஓடுறதுக்கு நாங்கள் கொடுக்க போறோம். கொடுக்க போகும் முதல் உங்கள்கிட்ட ஒரு ஜாப் இருக்கணும், உங்கள்கிட்ட என்னென்ன கேட்க போறீங்கன்ற ஒரு லிஸ்ட் இருக்கணும். சரி, ஷாப்பிங் லிஸ்ட்னு சொல்லுங்க. அதைத்தான் இந்த 2022ஆம் ஆண்டு தங்களிடம் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி கட்சியினர் பேரொன்று சொன்னவர், நான் மறந்துட்டேன், அவர் கேட்டது உங்களோட என்ன லிஸ்ட் இருக்கிறது. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இப்படியான சந்தர்ப்பங்கள் வரும். பொருளாதாரத்தை இப்ப இலங்கை அடுத்த வருஷம் பொருளாதாரத்தை விளப்போது என்று சொல்றார்கள், அல்லது இந்த வருஷம் விளப்போது என்று சொல்றாங்க. உலகத்தின் பொருளாதாரம் அப்படித்தான் இருக்கு. இப்ப வடக்கில் இருக்கிற ஆளுநர் வந்து முதலீட்டாளர்கள் இல்ல பெற வேண்டும், வடக்கில் கொண்டு வந்து முதலீடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ ஆளுநர்கிட்ட ஒட்டே ஒரு கேள்வி, எந்த பாகையின இலங்கையோட நீங்க செய்து அரசியல் கைகளை விடுதலை செய்யணும், விவசாய நிலங்களை விடுதலை செய்யணும், மீன்பிடியை ஒழுங்காக்க வேண்டும், எந்த பாகையின பண்ணி நீங்கள் இன்வெஸ்டர்ஸை கூப்பிடுறீங்க? கிவ் அண்ட் டேக் பாலிசி. என்ன வாயில வந்ததை கதைக்கிறது, வாயில வந்ததை பேசுறது. ஆனால் இது எங்களுக்கு மட்டுமில்லை, இலங்கை அரசாங்கத்துக்கு உதவா. என்னென்று சொன்னால், அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற உதவிகள் கூட அவங்க மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தான் கொடுத்திருக்கிறார்கள். இப்போது இலங்கையர்களுக்கான விசாவையும் இறுக்கி இருக்கிறார்கள். அமெரிக்கா அங்க வந்து அதாவது தங்க முடியாது, திரும்பி செல்ல வேண்டும் என்ற பல நிபந்தனைகளை அமெரிக்கா கொண்டு வந்திருக்கிறது. இலங்கையர்களுக்கான விசாவை கூட அப்படித்தான் கொண்டு வந்திருக்கின்றது. இப்ப அப்படியே எந்த ஒரு உதவிகளை கொடுக்கும் போது மேற்குலக நாடுகள் திரும்ப திரும்ப தமிழ் மக்களுக்கு அலைனா தெப்ளஸ் கூட அதைத்தான் கூறினார். நீங்கள் அங்க போய் சேரிட்டி வேலை அதுகள் இதுகள் எல்லாம் தனிய செய்யாதவங்க, அரசியலை கலந்து செய்யுங்கோ. தனிய செய்கிற அபிவிருத்தி ஒரு நாளும் சக்சஸ்ஃபுல்லா வராது. இப்ப பாருங்க, 16 வருஷமா கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, இன்னும் கொடுத்து கொண்டிருக்காங்க, சக்சஸ் ஆகல. அது என்ன, அது அர்த்தம் என்ன? ஃபெயிலியர். 14 வருஷமா கட்டி தாயகத்தை கட்டி எழுப்புற வலிக்கிட்டோமல்லோ, இன்று வரையும் கட்ட முடியாம இருக்கிறது காரணம் என்று சொன்னால் இதுதான் உண்மைதான். இதற்காகத்தான் நாங்கள் இங்கே அடிக்கடி இந்த வானொலியில் நாங்கள் கூறிக்கொண்டு வருகின்றோம், தமிழ்ஸ் ஃபார் கன்சர்வேட்டிவ் என்று சொல்கின்ற. இப்போ கஜனோடு நீங்கள் உரையாடிய பொழுது கூறிய விடயத்தை சொல்லும் பொழுது
வந்து கூறுங்கள், மக்களுக்கு கூறுங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள் யார் யார் நம்முடைய இனத்துக்காக பணிபுரிகிறார்கள் என்று. இல்லையென்றால் அவர் ஹைஜாக் பண்ணிக்கொண்டு அவர்கள் எடுக்கின்ற விடயங்களை இன்னும் ஒரு அமைப்பு வந்து செய்யறா அதைத்தான் செய்வார்கள். வானொலியில் வந்து பேசி இந்த விடயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போனால் இதற்கு இடமளிக்க முடியாது. அதான் எத்தனையோ தடவைகள் கூறிவிட்டார்கள் எங்களுடைய நேயர்கள், தமிழர்களுக்கு எதிரி தமிழர்கள் தான். இது உண்மை, நாங்கள் மறைக்க முடியாது, காப்பீட்டுக்களை கொண்டே தள்ள முடியாது. தமிழர்களுக்கு எதிரி தமிழர்கள் தான். மாற்ற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக சில விடயங்களை மக்கள் மத்தியில் சொல்ல முடியாத விடயங்களை வைத்திருக்கலாம். நாங்கள் அது பிறகு அது தொடர்பாக பேசலாம் என்று அப்படி நழுவி கொண்டு போகலாம். ஆனால் என்ன செய்கிறீர்கள் என்ற விடயங்களை சொல்லாவிட்டால் மக்களுக்கு தெரியாது. என்னவோ உங்களோட கஜன் அவர்கள் உரையாடி இருக்கின்றார், உண்மை நிலையை விளங்கப்படுத்தியிருக்கின்றால் தொடர்ந்து அவர்கள் சரியாக பயணிக்க வேண்டும், பணிபுரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தயங்காமல் நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் அந்த வானொலியில் உரையாடலாம். நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு தயாராக இருக்கணும் என்று கூறிக்கொண்டு நன்றி அரசுகளே. இன்றைய இந்த நிகழ்ச்சி இன்னொன்றையும் சொன்னார். அதாவது இங்க ஜூத இனத்தைச் சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 2,00,000 பேர் பதிஞ்சிருக்கிறார்கள். தமிழர்களும் அதுக்கு இணையாக பதிஞ்சிருக்கிறார்கள். ஆனால் ஜூத மக்களுக்கு அரசியலில் இருக்கின்ற செல்வாக்கு தமிழ் மக்களும் இல்லை என்று சொன்னால், இப்ப தான் ஒரு இடத்துக்கு போன உடனே அந்த இடத்து நாடாளுமன்ற உறுப்பினரை போய் சந்தித்தார். என்றால் முந்தி தேவா என்று சொல்ற ஒரு அவர் இருந்தவர். இங்க ஒரு ஆள் இத்தனை ஆயிரம் தமிழ் மக்களுக்கு எதிராக வேலை செய்து, ஆனா நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறோம். அப்ப அவர் ஒன்றைத்தான் சொன்னார், நீங்கள் இந்த அரசியல் கட்சிகளுடன் இணைந்து வேலை செய்யுங்கள். ஒரு 5 பேரா 10 பேரா நீங்கள் ஒரு இந்த கேம்பெயின், அவங்களோட தேர்தல் கேம்பெயின்ல கூட இணைஞ்சு வேலை செய்யுங்கள். ஆனால் இதே எல்லாவற்றையும் நானும் நீங்களும் கதைக்கவும் முடியாது. வந்து விளங்கப்படுத்த வேண்டும். இதைத்தான் இப்ப இந்த விடயங்களை கூறும் பொழுது மக்கள் கேட்டவுடன் நாங்களும் இதில் பங்கெடுக்கலாம் என்று சொல்லி அவர்களும் முன் வந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது உங்களுக்குள் ஒரு கொஞ்சம் பேருக்குள் மட்டும் பேசுவதால் எதிர்பார்க்கிற அளவுக்கு அடைய முடியாது. எனவே பாராட்டுகிறோம் உங்களுடைய பணிகளுக்கு. ஆனால் நீங்கள் மக்கள் மத்தியில் இந்த விடயங்களை எடுத்துக்கொண்டு போனால்தான் அது பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என்று கூறிக்கொண்டு நன்றி அரசர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து தமிழ்ஸ் ஃபார் கன்சர்வேட்டிவ் தொடர்பாக அரசியல் யாப்பு, தமிழர்களுக்கான அரசியல் யாப்பு தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்தியதற்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.